சரி, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமே. இதுல வந்து 2023ஆம் ஆண்டு பாசிவர் வந்து பாக்குறோம். அவ்வகையில வந்து பகுதிவன் 1 தொடக்கம் 10 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்பட்டுள்ளது. அவற்றுள் ஒன்று மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் ஏனைய பெயர்களுடன் பொருந்தாது உள்ளது. அந்த பொருந்தாத பெயரை இனங்கண்டு அதனை வந்து அடைப்புக்குறியில வந்து இடட்டாம். இதுல வந்து நாங்கள் முதலாவது கேள்வியை நாங்கள் நோக்கினோம் என்றால், தொரவக்க, குருவிட்ட, பம்பரகல, பொத்தான, பிதுரங்கல. இதுல வந்து பிழையான விட வந்து பம்பரகல. இதுல ஒரு பிழையான விட வந்து பம்பரகல. ஏனென்றா பம்பரகல வந்து ஒரு வரலாற்று மையமாக வந்து கொள்ளையிலாது, ஏனையவற்றை வந்து ஒரு வரலாற்று மையமாக வந்து கொள்ளையலாம். ஏனைய வந்து ஒரு வரலாற்று மையம், பம்பரகல வந்து ஒரு வரலாற்று மையம் இல்ல. அடுத்த இரண்டாவது பாயிண்ட்ஸ் நாங்க இரண்டாவது கேள்வியை நாங்க பார்த்தோம்டா, எழுதுறீங்களா? சார். இரண்டாவது கேள்வியை நாங்க பார்த்தோம்டா, மகாவம்சம், தீபவம்சம், தூப வம்சம், தாது வம்சம், கலிங்கு வம்சம். இதுல வந்து மகாவம்சம், தீபவம்சம், துவம்சம், தாது வம்சம் வந்து இலங்கை சார்ந்த இலக்கியங்கள் இல்லாட்டி இலக்கியங்கள். இதுல கலிங்கு வம்சம் வந்து ஒரு வம்சமா வந்து கொள்ளப்படுது. சரியா? ஓ சார். அடுத்தது மூன்றாவது கேள்வி, உபோசகர, சூதிகர, பிரதிமாகார, போதிகர, யந்தாகார. இதுல வந்து பிழையான விட வந்து சூதிகர. சூதிகர என்பது முதலாம் பராக்கிரம பாகுவால வந்து கட்டப்பட்ட ஒரு பௌத்த கட்டடம். சூதிகர வந்து முதலாம் பராக்கிரம பாகுவால வந்து கட்டப்பட்ட ஒரு கட்டடம். ஏனைய வந்து பௌத்த கட்டடங்களா வந்து காணப்படுது. ஏனைய வந்து பௌத்த கட்டடங்களா வந்து காணப்படுது. அடுத்த நாலாவது கேள்வி, 4ஆம் உதயன், முதலாம் விக்கிரமபாகு, ராணி லீலாவதி, 2ஆம் விஜயபாகு, ராணி கல்யாணவதி. இதுல வந்து பிழையான விட வந்து 4ஆம் உதயன். ஏனென்றா ஏனையவர்கள் வந்து முதலாம் பராக்கிரம பாவுக்கு பின்னர் வந்து ஆட்சி செய்தவர்கள். 4ஆம் உதயன் வந்து முதலாம் பராக்கிரம பாவுக்கு பின்னர் வந்து ஆட்சி செய்யவில்லை. சரியா? எழுதிட்டு இருக்கேன். இதுல வந்து நீங்க எழுதுங்க என்னண்டா, சப்பா ஒரு கெடிங் போட்டு முதலாம் பராக்கிரம பாவுக்கு பின்னர் ஆட்சி செய்த மன்னர்களின் ஒழுங்கு என்று. முதலாம் பராக்கிரம பாவுக்கு பின்னர் ஆட்சி செய்த மன்னர்களின் ஒழுங்கு. எழுதிட்டீங்களா? எழுதிட்டு இருக்கேன் சார். சரி, ஓகே. இல்ல பேக்ரவுண்ட்ல சவுண்ட் கேக்குதா இங்க இருந்து என்னல இருந்து? அவ்வளோக்கா கேட்கல சார். சரி, ஓகே ஓகே. சரி முதலா சார். வந்து முதலா வந்து 2ஆம் விஜயபாகு, 2ஆம் விஜயபாகு. சரி சார். இவருடைய பெயர் வந்து காளிங்க விஜயபாகு அல்லது பண்டித விஜயபாகு. சரியா? காளிங்க விஜயபாகு அல்லது பண்டித விஜயபாகு. அதுக்கு கீழே போடுங்க நிசங்கமல்லன். நிசங்கமல்லன்.
நிசங்க மல்லன். சரி சார். அதுக்கு பிறகு வீரபாகு. வீரபாகு. இவன் வந்து நிசங்க மல்லனின் மகன், ஒரு நாள் ஆட்சி செய்தவன் வீரபாகு. அடுத்து அதுக்கு கீழே வந்து இரண்டாம் விக்கிரமபாகு. அதுக்கு கீழே வந்து சோடகங்கன். சோடகங்கன். அதுக்கு கீழே லீலாவதி. அதுக்கு கீழே லீலாவதி. லீலாவதிக்கு கீழே சாகசமல்லன். லீலாவதிக்கு கீழே சாகசமல்லன். அடுத்த வந்து கல்யாணவதி. இவ வந்து நிசங்க மல்லனின் மனைவி. கல்யாணவதி. அடுத்த வந்து தர்மாசோ. தர்மாசோ. அடுத்த வந்து அணிங்க. அணிங்க. அடுத்த லீலாவதி. போடுங்க பாண்டிய மரபின் 2வது முறையண்டு. பாண்டிய வம்சத்துல வந்து 2வது ஆட்சி தான் லீலாவதி. எழுதிட்டீங்களா? ஓ சார். அடுத்த வந்து லோகேஸ்வர. அடுத்த வந்து லீலாவதி. அடுத்த வந்து பராக்கிரம பாண்டியன். இவர் வந்து பாண்டிய வம்சம் கொண்டு போடுங்கோ. அடுத்த வந்து கலிங்கமாகன். கலிங்கமாகன். இதுல வந்து லீலாவதி வந்து பாண்டிய மரபுல 3 முறை வந்து ஆட்சி செய்த பெண்ணாக வந்து காணப்படுகிறார். சரியா? சரி சார். அடுத்த நாங்க பார்க்க போற 4வது கேள்வி. இது பார்த்துட்டு தானே. அடுத்த 5வது கேள்வி. கிரா சந்தேசிய, பரவி சந்தேசிய, திசர சந்தேசிய, செலலிகினி சந்தேசிய, கோகில சந்தேசிய. இதுல பிழையான விட வந்து திசர சந்தேசிய. ஏனென்றால் இது வந்து கம்பளைகால இலக்கியம். திசர சந்தேசிய வந்து கம்பளைகால இலக்கியம். ஏனைய வந்து கோட்டைகால இலக்கியம். ஏனைய வந்து கோட்டைகால இலக்கியம். இதுல நீங்கள் வந்து ரப்பா போடுங்கோ ராஜ்யங்களும் இலக்கியங்களும் உண்டு. ராஜ்யங்களும் இலக்கியங்கள் உண்டு. சரி சார். முதலாவது கோட்டை. ஆசிரியர் வந்து தொட்டகமு ஸ்ரீ ராகுல தேரர். தொட்டகமு ஸ்ரீ ராகுலர் தேரர். தொட்டகமு ஸ்ரீ ராகுல தேரால வந்து செலலிகினி சந்தேசிய,
செலலிகினி சந்தேசிய பாரவி சந்தேசிய பாரவி சந்தேசிய பாரவி சந்தேசிய பன்சிய பிரதீபிய பன்சிய பிரதீபிய பன்சிய பிரதீபிய காவிய சேகர காவிய சேகர அடுத்த வந்து வீதாகம மைத்திரிய தேரால் வீதாகம மைத்திரிய தேரால் புதுகுண லங்கார புதுகுண லங்கார புதுகுண லங்கார லோவட சங்கராவ லோவட சங்கராவ கன்ச சந்தேசிய கன்ச சந்தேசிய வீதாகம மைத்திரியரால் புதுகுண லங்கார லோவட சங்கராவ கன்ச சந்தேசிய அடுத்த ஆறாம் பராக்கிரம பாகுவாள் ஆறாம் பராக்கிரம பாகுவாள் பெரகும்பா சிறித பெரகும்பா சிறித ஆறாம் பராக்கிரம பாகுவாள் பெரகும்பா சிறித ஆறாம் பராக்கிரம பாகுவாள் பெரகும்பா சிறித அடுத்தது வத்தாவே தேரரால் வத்தாவே தேரரால் வத்தாவே தேரரால் குத்தில காவியம் குத்தில காவியம் குத்தில காவியம் அடுத்தது இந்தியாவிலிருந்து வருக தந்த இந்தியாவிலிருந்து வருக தந்த ஸ்ரீ ராமச்சந்திர கவி பாரதியால வந்து ஸ்ரீ ராமச்சந்திர கவி பாரதியால வந்து பக்தி சதகம் எழுதுறீங்களா? ஓ சார். ராமச்சந்திர கவி பாரதியால வந்து பக்தி சதகம். அடுத்தது தேனுவரை பெருமாளால வந்து சரஸ்வதி மாலை. அடுத்தது தம்பதின்ன விமலகீர்த்தி தேரால் தம்பதின்ன விமலகீர்த்தி தேரால் சத்தர்ம ரத்னாவலிய சத்தர்ம ரத்னா ஹரிய சத்தர்ம ரத்னா ஹரிய இவ்வளவும் வந்து கோட்டை கால இலக்கியங்கள். அடுத்தது கம்பளை கால இலக்கியங்களாக மயூர சந்தேசிய மயூர சந்தேசிய திசர சந்தேசிய திசர சந்தேசிய சத்தர்ம லங்கார சத்தர்ம லங்கார மயூர சந்தேசிய திசர சந்தேசிய சத்தர்ம லங்கார. அடுத்த குருநாகல்
குருநாகல் ராச்சியம். ஒன்று பன்சியஸ் பனஸ் ஜாதகைய நூல். பன்சியஸ் பனஸ் ஜாதகைய நூல். அடுத்த உம்மக்க ஜாதகைய நூல். உம்மக்க ஜாதகைய நூல். உம்மக்க ஜாதகைய நூல். உம்மக்க ஜாதகைய நூல். அடுத்த சிங்கள போதி வம்சம். சிங்கள போதி வம்சம். சிங்கள போதி வம்சம். எழுதுறீங்களா? ஓ சார் எழுதியாச்சு. அடுத்த எழு போதி வம்சம். எழு போதி வம்சம். அடுத்து தலதாசிரித. தலதாசிரித போன்ற இலக்கியங்கள் வந்து உருவாக்கம் பெறுது. தலதாசிரித என்ற நூலானது தெவ்ரத தம்பசங்கி நாவனால் உருவாக்கம் பெறுது. தெவ்ரத தம்பசங்கி நாவனால் உருவாக்கம் பெறுது. தெவ்ரத தம்பசங்கி நாவனால் உருவாக்கம் பெறுது. அடுத்தது தம்பதனியா காலம். தம்பதனியா காலம். தம்பதனியா காலம் மெதக தேரரால். மெதக தேரரால் ரசவாகினி. ரசவாகினி சமந்த கூடவென்ன. சமந்த கூடவென்ன சிதச்சங்கராவ. சிதச்சங்கராவ மெதகதேரரால் ரசவாகினி சமந்தகூடவென்ன சிதச்சங்கராவ போன்ற நூல்களும் பஞ்சமூல பிரிவினாவால். பஞ்சமூல பிரிவினாவால். பஞ்சமூல பிரிவினாவால் போசஞ்ச மஞ்சுசா. போசஞ்ச மஞ்சுசா. அடுத்த அனோமதசி தேரரால். அனோமதசி தேரரால் தைமஞ்ச காமதேனு. தைமஞ்ச காமதேனு. அனோமதசி தேரரால் தைமஞ்ச காமதேனு. அனோமதசி தேரரால் தைமஞ்ச காமதேனு. அனோமதசி தேரரின் சீடரால். அனோமதசி தேரரின் சீடரால் கதவனகல விகார வங்சய. கதவனகல விகார வங்சய. அனோமதசி தேரருடைய சீடரால் கதவனகல விகார வங்சய. எழுதிட்டீங்களா? ஓ சார். அடுத்த புத்த புத்திர தேரரால். புத்த புத்திர தேரரால் பூஜா வலிய. புத்த புத்திர தேரரால் பூஜா வலிய. இதுல பாஸ் பேப்பர்ல வந்து 6வது கேள்விய பாப்போம். இதுல வந்து தொன் ஜெரனிமோடி அசவேது, பெரோ லோபேஸ் த டி சூசா, பிலிப் த ஒலிவேரா, கான்ஸ்டாந்தினோ டி சூசா, நொரஞ்சா, தியோகித மிலடி கேஸ்ட்ரோ. இதுல வந்து பிழையான விட வந்து பிலிப் த ஒலிவேரா. ஏனண்டா ஏனையவர்கள் வந்து போர்த்துகேயர்கள். போர்த்துகேயர் அந்த போர்த்துகேயர்கள் வந்து அவருடைய போர்க்களத்தோட தொடர்புடையவர்கள் வந்து இவர்கள் போர்த்துகேயர். அந்த போர் நடைபெற்றுள்ள தந்துரே, பலன, ரந்தனிவல, கண்ணுர ஓ சார். போன்ற போர்க்களத்தோட தொடர்புடையவர்கள் இவர்கள். பிலிப் த ஒலிவேரா வந்து அந்த போர்க்களத்துல வந்து தொடர்படாத ஒருவர். இதுல தொன் ஜெரனிமோடி அசவேது வந்து பலன போர். தொன் ஜெரனிமோடி அசவேது வந்து
தொன் ஜெரனிமோடி அசவேது வந்து பலன போர். பெரோ லோபேஸ் த டி சூசா வந்து 1594 தந்துரே போர். பெரோ லோபேஸ் த டி சூசா வந்து 1594 தந்துரே போர். கான்ஸ்டாந்தினு டி சூசா நொரஞ்சா வந்து 1630 ரந்தனிவெல போர். கான்ஸ்டாந்தினோ த சாத நொரஞ்சா வந்து 1630 ரந்தனிவெல போர். அடுத்த தியோகித மெலடி கஸ்ட்ரோ வந்து கண்ணருவ போர் 1638 நடைபெற்றது. இந்த கண்ணருவ போர்ல வந்து போர்த்துகேரை வந்து வெளியேற்றி கொள்ளும் முகமாக 2ஆம் ராயசிங்கனால வந்து ஒல்லாந்தரோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமாக வெஸ்டவோட் உடன்படிக்கை வந்து காணப்படுது. வெஸ்டவோட் உடன்படிக்கை வந்து காணப்படுது. இந்த வெஸ்டவோட் உடன்படிக்கை வாயிலாக கண்ணருவ போர் வந்து இடம்பெறுது. விளங்கிட்டா? ஓ சார். அடுத்த 7வது கேள்வி, படகல பத்த இல்ல எழுதுறீங்களா ஸ்பீடா இருக்கா நான் சொல்றது? சரி சார். 7வது கேள்வி, படகல பத்த, கிண்ணற பத்த, குருவே பத்த, மடிகே பத்த, மராள பத்த. இதுல வந்து மராள பத்த வந்து பிழையான விட. மராள பத்த என்பது திணைக்களம் இல்லை, ஏனைய வந்து போர்த்துகேயர் காலத்துல வந்து காணப்பட்ட திணைக்களங்கள். மராள பத்த வந்து போர்த்துகேயர் காலத்துல காணப்படாத திணைக்களம், ஏனைய வந்து போர்த்துகேயர் காலத்துல காணப்பட்ட திணைக்களங்கள். அடுத்த 8வது கேள்வி, முள்ளேரியா போர், தந்துரே போர், கட்டுவன போர், பலன போர், ரந்தனிவெல போர். இதுல வந்து பிழையான விட கட்டுவன போர். ஏனைய போர்கள் வந்து போர்த்துகேயருடன் தொடர்புடைய போர்கள். ஏனைய போர்கள் வந்து போர்த்துகேயருடன் தொடர்புடைய போர்கள். கட்டுவன போர் போர்த்துகேயரோட தொடர்புடாத போர். அடுத்த 9வது கேள்வி, ஜேம்ஸ் டெய்லர், ஜார்ஜ் டேனர், எமர்சன் டெனட், எச்.எஃப். கொரிங்டன், H.G. பெல். இதுல பிழையான விட வந்து ஜேம்ஸ் டெய்லர். இவர் வந்து பிரித்தானியர் தான், ஆனா இவர் வந்து பெருந்தோட்ட பயிற்சியில வந்து தேயிலைக்கு வந்து ஆதரவளித்த ஒரு நபராக வந்து காணப்படுகிறார். தேயிலைக்கு ஆதரவளித்த பிரித்தானிய ஆளுநராக வந்து இவர் கொல்லப்படுகிறார். இவர் வந்து 1877 1877 லுல் கந்துர எனும் இடத்துல வந்து தேயிலை பயிற்சியை வந்து ஆரம்பிக்கிறார். லுல் கந்துர எனும் இடத்துல வந்து 1877 தேயிலை பயிற்சியை தோட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறார். ஏனையவர்கள் வந்து பிரித்தானிய எழுத்தாளர்கள். ஏனையவர்கள் வந்து பிரித்தானிய எழுத்தாளர்கள். ஏனையவர்கள் வந்து பிரித்தானிய எழுத்தாளர்கள். அதுல ஜார்ஜ் டேனரால வந்து இலங்கை பற்றிய விரிவான விவரண நூல். இலங்கை பற்றிய விரிவான விவரண நூல் வந்து உருவாக்கம் வருது. H.E.P. பெல் என்பவரால வந்து கேகாலை அறிக்கை. H.E.P. பெல் என்பவரால வந்து கேகாலை அறிக்கை. சார் திரும்ப சொல்லுங்க. ஜேம்ஸ் டெய்லர் வந்தான் விட இவர் வந்து பெருந்தோட்ட பயிற்சிக்கு ஆதரவளித்தார், குறிப்பா தேயிலைக்கு. ஏனையவர்கள் வந்து பிரித்தானிய எழுத்தாளர்கள். அதுல ஜார்ஜ் டேனர் வந்து இலங்கை பற்றிய விரிவான விவரண நூலை வந்து உருவாக்குறார். ஜார்ஜ் டேனர் இலங்கை பற்றிய விரிவான விவரண நூல்.
HEP பெல் வந்து கேகாலை அறிக்கை. HEP பெல் வந்து கேகாலை அறிக்கை. அடுத்த 10வது கேள்வி. இதுக்கு 10வதுக்கு பிழையான விட வந்து 2. ஏனையர்கள் வந்து ஆணைக்குழுக்கள், ஜாப்பு சார்ந்த ஆணைக்குழுக்கள். ரிடில் வந்து ஜாப்பு சார்ந்த ஆணைக்குழுவா வந்து கொள்ள முடியாது. சரியா? சரி சார். அடுத்த நீங்க இது சொல்லு 11 தொடக்கம் 15 வரை உள்ள 5 சோடிகள்ல வந்து ஒன்று பொருந்தா இருக்கு. அதை வந்து அடைப்பூரியில போட்டுட்டான். அதான் கேட்டுக்கு. 11ல வந்து வம்சத்த பகாசனி வந்து மகாவம்சத்துக்கு எழுதப்பட்ட தீகாவ சரி. தீவம்சம் வந்து நாட்டின் முதலாம் வம்ச கதை சரி. நிகாய சங்கிரகை வந்து சாசன வரலாறு அடங்கிய நூல். பாரச காவிய வந்து கண்டி காலத்தில் எழுதப்பட்ட காவிய நூல். இதுல வந்து சரஸ்வதி மாலை வந்து சோதிடம் பற்றிய தமிழ் நூலாக காணப்படுகின்றது. சோதிடம் பற்றி குறிப்பிடுகின்ற தமிழ் நூலாக காணப்படுகிறது. சோதிடம் பற்றி குறிப்பிடுகின்ற தமிழ் நூலாக காணப்படுகிறது. யாழ்ப்பாண ராச்சிய வரலாறு பற்றி குறிப்பிடுவது யாழ்ப்பாண வைபவ மாலை. யாழ்ப்பாண ராச்சிய வரலாறு பற்றி குறிப்பிடுவது யாழ்ப்பாண வைபவ மாலை. யாழ்ப்பாண ராச்சிய வரலாறு பற்றி குறிப்பிடுவது யாழ்ப்பாண வைபவ மாலை. அடுத்த 12வது கேள்வியை நாங்க பார்த்தோம்னால் தர்மபால தொன்ஜுவான் தர்மபால சரி. ஜமசிங்க பண்டார டொன் பிலிப். கொணப்பு பண்டார ஒஸ்திரியாவின் டொன்ஜுவான் சரி. குசுமாசன தேவி டொனாகரனா சரி. இதுல வந்து பிழையான விட வந்து 2வது நிக்கப்பட்டிய பண்டார டொன் மனுவேல் என்பது பிழை. அடுத்த வந்து 13வது கேள்வி. சில்வத்து சமாகம வெளிவிட்ட சரணங்கிறதுல சரி. பரம விஞ்ஞானார்த்த சங்கம் வந்து அநாகரிக தர்மபாலா என்பது பிழை. மிச்ச ஏனைய வந்து சரியான விட. இதுக்கு விட வந்து 2. 14வது கேள்வி. தேயிலை ஆராய்ச்சி நிலையம் வந்து தலவாக்கலை, தெங்கு ஆராய்ச்சி நிலையம் வந்து நுணுவில, ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் வந்து அகலவத்தை, சிறவரை ஆராய்ச்சி நிலையம் வந்து பல்லே கல. இதுல வந்து கருவா ஆராய்ச்சி நிலையம் வந்து பலப்பிட்டி என்பது பிழை. கருவா ஆராய்ச்சி நிலையம் பற்றி புத்தகத்துல வந்து நான் காணல. அப்படி இருந்த நான் தேடி பார்த்து நோட்ஸா போட்டு விடுறேன். இதுல வந்து பலப்பிட்டி என்பது வந்து இன்றைய காலத்துல வந்து காணப்படுகின்ற ஒரு ஆராய்ச்சி நிலையமாக கொள்ளப்படுது. குறிப்பா மாத்தறை மாவட்டத்துல தி வகாகொட என்ற இடத்துல லொல்பிட்டி எனும் இடத்துல வந்து லொல்பிட்டியில பலப்பிட்டி எனும் இடத்துல வந்து இந்த கருவ ஆராய்ச்சி நிலையம் வந்து காணப்படுவதா வந்து குறிப்பிடப்படுகின்றது. விளங்கிட்டா? அடுத்த 15வது கேள்வி. ஏஎஃப் மொளமுரே முதல் சபாநாயகர் என்பது சரி. டிஎஸ் சேனநாயக்க என்பது முதல் பிரதம மந்திரி என்பது சரி. என்எம் பெரேரோ வந்து முதல் எதிர்கட்சி தலைவர் என்பது சரி. டிபி ஜெயதிலக வந்து முதல் சபை தலைவர் என்பது சரி. ஜேஆர் ஜெயவர்தன என்பது முதல் விவசாய அமைச்சர் வந்து பிழை. இதுல வந்து ஜேஆர் ஜெயவர்தன முதல் நிதி அமைச்சர். ஜேஆர் ஜெயவர்தன முதல் நிதி அமைச்சர். ஜேஆர் ஜெயவர்தன முதல் நிதி அமைச்சர். அடுத்தது வந்து 16வது கேள்வியை நாங்க பார்ப்போம். 16க்கு விட வந்து 4. டிசிபிஏஇ. பண்டுவாசுதேவனுடைய மனை வந்து பத்தகச்சாயனா சரி. காவன்தீசனுடைய மனை வந்து விகாரமா தேவி சரி. வட்டகாமினி அம்மையனுடைய மனை வந்து சோமாதேவி சரி. முதலாம் பராக்கிரமபானுடைய மனை வந்து லீலாவதி சரி. நிசங்கமனுடைய மனை வந்து கல்யாணவதி சரி. விட வந்து 4. டிசிபிஏஇ. அடுத்த 17வது கேள்வி. 17க்கும் விட வந்து 4. இலகர கால்வாய் அணைக்கட்டு அங்கால வந்து நதி கேட்டிருக்கு. இலகர கால்வாய் அணைக்கட்டு வந்து எங்கு காணப்படுதுண்டா அம்பன் கங்கையில. மினிப்பே அணைக்கட்டு வந்து மகாவலி கங்கையில.
கத்தோட்ட அணைக்கட்டு வந்து கழுகங்கையில, வளவகங்கையில வந்து டான்கட்டி அணைக்கட்டு வந்து காணப்படுது. கொட்டபத்த அணைக்கட்டு வந்து திதிருவையால காணப்படுது. அப்ப BDAEC 4வது விட. சூரதிசன் அங்கால சூரதிசன் சேரன்குத்தியன், சூரதிசன் காலத்துல சேரன்குத்தியன் வந்து வர்த்தக வியாபாரம் செய்யறதுக்காக வரியினம். இதுல வந்து என்ன கேட்டுக்கண்டா, மன்னர்கள் காலத்தில் நடைபெற்ற படையெடுப்புகளும் இல்லாட்டி ஆக்கிரமிப்புகளும். வங்கநாசிக திசன் காலத்துல வந்து கரியால் சோழன் வாரான். முதலாம் சேரன் காலத்துல வந்து சிறிவல்லவன் வாரான். முதலாம் பராக்கிரம பாண்டியன் காலத்துல வந்து மாகன் வாரான். இரண்டாம் பராக்கிரம காலத்துல வந்து சந்திரபானு வாரான். அதே போன்று இரண்டாம் பராக்கிரம காலத்துலதான் கலிங்க மாகனும் படையெடுக்கிறான். இரண்டாம் பராக்கிரம காலத்துல வந்து கலிங்க மாகனும் படையெடுக்கிறான். இதற்கு விட வந்து ஒன்று AEBCD. அடுத்த 19வது கென்றி வாட்டாள வந்து இரணைமடும் மற்றும் இறக்காம குளம் வந்து புனரமைக்கப்படுது. கென்றி வாட்டாள வந்து இரணைமடு இறக்காம குளம் வந்து புனரமைக்கப்படுது. இரணைமடு இறக்காம குளத்தை புனரமைத்தர் கென்றி வாட். வில்லியம் கிரகரியால வந்து கந்தலாய் குளம் வந்து புனரமைக்கப்படுது. வில்லியம் கிரகரியால வந்து கந்தலாய் குளம் வந்து புனரமைக்கப்படுது. ஆதர் கோடனால வந்து கலாவாவி வந்து புனரமைக்கப்படுது. ஆதர் கோடனால வந்து கலாவாய் வந்து புனரமைக்கப்படுது. கெர்கியூலிஸ் ரொபின்சனால வந்து திஸ்ஸ மகாராம வாவி வந்து புனரமைக்கப்படுது. கெர்கியூலிஸ் ரொபின்சனால வந்து திஸ்ஸ மகாராம வாய் வந்து புனரமைக்கப்படுது. வெச் ரிச்வேயால வந்து நாச்சடுவ வாய் புனரமைக்கப்படுது. இதற்கு விட வந்து 5 DEABC. அடுத்தது வந்து 20வது கேள்வி. கண்டி ராச்சியத்தின் முதல் ஆட்சியாளன் வந்து சேனா சம்மத விக்கிரமபாகு. முதலாவது ஒல்லாந்த ஆளுநர் வந்து வில்லியம் கோபல்லாவ. முதலாவது ஆளுநர் வந்து இல்ல என்னண்டா கண்டி ராஜ்யத்தோட முதல் ஆட்சியாளன் வந்து யாருண்டா சேனா சம்மத விக்கிரமபாகு. சரி. முதலாவது ஒல்லாந்த ஆளுநர் வந்து பிரெட்டிக் நோத். அடுத்த முதலாவது பிரித்தானிய ஆளுநர் வந்து கென்ரிமெங் மேசன் மூர். முதலாவது ஆளுநர் நாயகம் வந்து வில்லியம் கோபல்லாவ. முதலாவது ஜனாதிபதி வந்து வில்லியம் ஜே கொஸ்டர். திருப்பி சொல்றேன். கண்டி ராஜ்யத்துடைய முதல் ஆட்சியாளர் வந்து சேனா சம்மத விக்கிரமபாகு. முதலாவது ஒல்லாந்த ஆளுநர் வந்து பிரெட்ரிக் நோத். முதலாவது பிரித்தானிய ஆளுநர் வந்து கென்ரிமெங் மேசன் மூர். முதலாவது ஆளுநர் நாயகம் வந்து வில்லியம் கோபல்லாவ. முதலாவது ஜனாதிபதி வந்து வில்லியம் ஜே கொஸ்டர். விட வந்து ஒன்று BADCE. அடுத்த 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தலைப்பின் கீழ் 5 விடயங்கள் தரப்பட்டுள்ளது. அதுல வந்து ஒன்று பொருந்தாது இருக்கு. அதை வந்து கண்டுபிடிச்சு போடட்டாம் அடைப்புக்குறியில. இதுல உருகுணை ராஜ்யம் பத்தி கேட்டிருக்கு. மகாகம மன்னனால வந்து மகாம தொடக்கம் வரை உருகுணை வரை ஆட்சி செய்தான். சரி, மகாநாம மன்னன். அடுத்தது மகாநாமனை பின்னரை அடுத்து ஜடலாதிசன் உருகுணைய ஆட்சியாளனானான். சரி. அடுத்த வந்து கதிர்காமத்தில் இருந்து 10 சகோதரர்களை வந்து கோதாபையினால் கொல்லப்படுது. சரி. இதுல பிழையான விட வந்து இந்த கலனிதிச மன்னன் உருகுணை ராஜ்யத்தில் இருந்து வலிமையான ஆட்சியாளனாவான். அது வந்து பிழை. காவன்தீசன் தான் உருகுணை ராஜ்யத்தினுடைய வலிமையான மன்னன். ஏனென்றா இவன் வந்துதான் நட்புறவு வாயிலாகவும் திருமண உறவு வாயிலாகவும் வந்து என்னது உருகுணை ராஜ்யத்தை வந்து வளர்ச்சிப்படுத்திய மன்னனாக வந்து காணப்படுகிறான். விளங்கிட்டா? ஹலோ. டவுட்ண்டா கேளுங்க. மற்றது நோட்ஸ் மட்டும் சொல்லுங்க. அடுத்த சிகிரியா முதலாவது காசியப்ப மன்னனால வந்து ஆட்சி மையமாக இருந்தது. சரி.
அகலமான் தாவில் இருந்த குபேரனை போல காசியப்பன் வந்து சீரியாவில் வாழ்ந்தான். சரி. சீரிய ஓவியங்கள் வந்து தேவலோக பெண்களை வந்து வெளிப்படுத்துகின்ற என்பது வந்து ஆனந்தகுமார சுவாமியின் கருத்து வந்து சரி. முதலாம் முகல்லாளன் தனது ஆட்சியை மையமாக கொண்டு சிகிரியாவில் இருந்து அனுராதபுரத்துக்கு மாற்றான். சரி. சிகிரியாவில் கிறுக்கல் கவிதைகள் எழுதல் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து பிழ. அது முன்னைய காலத்துல வந்து காணப்படுது. இதுக்கு விட வந்து 5. சிகிரியாவினுடைய மேற்கு பகுதியில் உள்ள கிறுக்கல் கவிதைகள் பளிங்குச்சுவர்கள் என்பன 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு காலத்துக்குரியவை. சிகிரியாவில மேற்கு பகுதியில காணப்படுகிற பளிங்குச்சுவர்கள் வந்து 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு காலத்துக்குரியவை. மேற்கு பகுதியில காணப்படுகின்ற பளிங்குச்சுவர்கள்ல காணப்படும் சித்திரங்கள் கவிதைகள் வந்து 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிக்குரியது. சிகிரியா ஓவியத்தை வந்து ஆய்வு செய்தவர்களில் ஒருவராக வந்து செனரத் பரணவிதான காணப்படுகிறார். சிகிரியாவை வந்து ஆய்வு செய்தவர்களில் ஒருவராக வந்து செனரத் பரணவிதான வந்து காணப்படுகிறார். அடுத்த குருநாகல் ராஜ்யம் காலம் வந்து என்ன? தம்பதனியாவில் இருந்து ஆட்சி மையமாக வந்து குருநாகல் எடுத்து செல்லப்பட்டது பிழ. தம்பதனியால இருந்து அடுத்ததாக கொண்டு வரப்பட்ட ஜாப்பகுவாவை அடுத்து வந்தது குருநாகல். ஜாப்பகுவா வந்து 1272 தொடக்கம் 1272 தொடக்கம் 1293 1272 தொடக்கம் 1293. ஏனைய விடைகள் வந்து சரி. இதுல பிழையான விடை வந்து 1. எழுதிட்டீங்களா? சரி சார். அடுத்தது 1815 கண்டி உடன்படிக்கை. இதுல பிழையான விடை வந்து 2. கண்டி மாகாணங்களுக்கு ஆளுநராக வந்து ஜோன் டொய்லி நியமிக்கப்பட்டார் என்பது பிழை. கண்டி மாகாணங்களுக்கு ஆளுநராக வந்து ராபர்ட் பிரவுன்ரிக் தான் நியமிக்கப்படுறார் 1815ஆம் ஆண்டு. ராபர்ட் பிரவுன்ரிக். ஜோன் டொய்லி யாருண்டா? உளவு நடவடிக்கைகளை வந்து கண்காணிப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்தவர் தான் ஜோன் டொய்லி. உளவு நடவடிக்கைகளை வந்து கண்காணிப்பதற்காக இலங்கைக்கு வந்தவர் ஜோன் டொய்லி. இவர் வந்து காரதொட்ட தர்மாராம தேரரிடம் வந்து சிங்களம் பயின்றவர். காரதொட்ட தர்மாராம தேரரிடம் வந்து சிங்களம் பயின்றவர். சரியா? எழுதிட்டீங்களா? எழுதினேன் சார். எழுதியாச்சு. அடுத்த வந்து 25ஆவதுக்கு விட வந்து 3 பிழையான விட. இப்ப 1978 ஜாப் பற்றி கொஞ்சம் நோட்ஸ் தருவேன். பாட்டா அடுத்தது வந்து 26ஆவதுக்கு வந்து விட 1 ஏயும் பியும் சரி. இதுல வந்து சோழர்களுடன் திருமணத்துறையை மேற்கொண்டது வந்து முதலாம் விஜயபாகு. சோழர்களுடன் திருமண தொடரை மேற்கொண்டவன் வந்து முதலாம் விஜயபாகு. ஏனென்றா சோழரை வந்து வெளியேற்றி போட்டு சோழரோட வந்து நட்புறவும் திருமண உறவும் மேற்கொள்வதற்கு முற்படுகின்றான். அவ்வகையில வந்து சோழர்கள் வந்து அவனுடைய படை மீது என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பினோம். அதே போன்று பிற்காலத்துல வந்து என்ன திருமண உறவை வந்து மேற்கொண்டவனா முதலாம் விஜயபாகு வந்து காணப்படுகிறான். அடுத்த 27ஆவதுக்கு வந்து எல்லாம் சரி விட 5. 27க்கு வந்து 5 விட. எழுதிட்டீங்களா? சரி சார். அடுத்த 28க்கு வந்து 2 ஏயும் சியும் சரி, மிச்ச 2ம் பிழை. இதுல 7ஆம் புவனேயபாகு கத்தோலிக்க சமயத்தை மாற்றுவதில் போர்த்துகேயர் வெற்றி கண்டர் வந்து பிழை. ஏனென்றா தர்மபாலனைத்தான் முதலாவதாக வந்து போர்த்துகேயர் வந்து மதம் மாற்றினம் 1557ஆம் ஆண்டு. தர்மபாலனை கத்தோலிக்க மதத்துக்கு மதம் மாற்றுகிறார்கள் போர்த்துகேயர்கள் 1557ஆம் ஆண்டு. சரியா? எழுதிட்டீங்களா? சரி சார். கொஞ்சம் பாஸ்டா தான் போனேன். நாங்கள புஷ்பாட் பாக்கடக்கு. இது டி. அருட்தந்தை பெர்னாவோ டி குவைரோ சமய பிரச்சாரம் செய்வதற்கு இலங்கை வந்தார் என்பது பிழை. போர்த்துகேயர் வந்து
ஜேசு சபை, இன்குவிசன் சபை, இண்டெக்ஸ் சபை, ஜேசு சபை, இன்குவிசன் சபை, இண்டெக்ஸ் சபை, பிரான்சிஸ்கன் சபை, பிரான்சிஸ்கன் சபை, ஒகஸ்டீனியன் சபை, ஒகஸ்டீனியன் சபை போன்ற சபைகளை நிறுவி வீரமாமுனிவர், வீரமாமுனிவர், கால் குவைஸ், வீரமாமுனிவர், கால் குவைஸ், போப்பையார், போப்பையார் போன்றவர்கள் வந்து இலங்கைக்கு வருகை தந்து பிரச்சாரம் செய்தவர்கள். வீரமாமுனிவர், கால் குவைஸ், போப்பையார் போன்றவர்கள் வந்து இலங்கைக்கு போர்த்துகீஸ் சார்பில் வந்து பிரச்சாரம் செய்தவர்கள். எழுதிட்டீங்களா? ஓ சார். அடுத்த 29வது விட வந்து 4 சியும் டியும், அந்த ரெண்டும் தான் சரி. இதுல ஆறுமுக நாவலர் அனாரிய தர்மபாலன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கவில்லை. அடுத்த ஆறுமுக நாள் மது இயப்பு இயக்கத்துல வந்து செயற்பாளராக வந்து காணப்படவில்லை. சரியா? இவர் வந்து சைவ பத்திரிகை வித்தியாவர்த்தி சங்கங்களை அறிமுகப்படுத்தி சைவ பத்திரிகையினூடா சைவ சமயத்தை வளர்த்தவராக வந்து இவர் காணப்படுகிறார். அடுத்த 30வதுக்கு வந்து 3 பியும் சியும், பியும் சியும் சரி, மிச்ச ரெண்டும் பிழை. 31க்கு வந்து 1 கந்தலாய் குளத்தை கட்டியவன் வந்து 2ஆம் அக்ரபோதி, கந்தலாய் குளத்தை கட்டியவன் 2ஆம் அக்ரபோதி. இவனால வந்து கந்தலாய், கிரிந்தலை, வலகஸ்வாய் போன்ற குளங்கள் வந்து உருவாக்கம் பெறுது. கந்தலாய், கிரிந்தலை, வலகஸ்வாய் போன்ற குளங்கள் வந்து உருவாக்கம் பெறுது. ஏண்டா முடிய போது போடக்கு 10:30க்கு முடியும். அதனால வந்து கொஞ்சம் பாஸ்டா போறேன். மற்ற இதை வந்து குறுப்புல போடுவேன் நோட்ஸ் கொஞ்சத்தை. கோய்க்க வேண்டாம். இது தம்பதனிய ராசாணி முதல் ஆட்சியாளன் வந்து 3ஆம் விஜயபாகு. தம்பதனிய ராஜ்யத்தினுடைய முதல் ஆட்சியாளன் வந்து 3ஆம் விஜயபாகு. இதுல வந்து 3 வருஷமா பார்த்துட்டேன். இதுல தம்பதனியா அந்த கருவா தொழிற்சாலைகள், மற்றது வந்து அரசற்ற மறுபேர், அதுகள் வந்து அடிக்கடி வருது. போத்துக்கேர் உள்ள அந்த வந்து அடிக்கடி வருது. பாசப்பர் செஞ்சா எல்லாம் செய்யுங்க. அடுத்த வந்து 3ஆம் விஜயபாகு தம்பனிய ராஜ்யத்தின் முதல் ஆட்சியாளன். இதுல 2ஆம் பராக்கிரமபாகு வந்து வளர்ச்சிப்படுத்தியவன். 2ஆம் பராக்கிரமபாகு தம்பதனியாய் வளர்ச்சிப்படுத்தியவன். 2ஆம் பராக்கிரமபாகு காலத்துலதான் கலிங்க மகன் சந்திரபானு படையெடுப்பு. கலிங்க மகன் சந்திரபானு படையெடுப்பு 2ஆம் பராக்கிரமபாகு காலத்துல. அடுத்தது 33க்கு வந்து 2, 33க்கு வந்து 2, 34க்கு வந்து 5, 34க்கு வந்து 5, 33க்கு வந்து 2, 34க்கு வந்து 5, 35க்கு வந்து 2, 33க்கு 2, 34க்கு 5, 35க்கு 2. சரியா? சரி சார். அடுத்த 36 பார்த்தோம்னா அதுல வந்து முதலாங்கூட்டு 2ஆங்கூட்டு சரி பிழை, சரி சரி, பிழை பிழை, பிழை சரி, சரியானதை விளக்குற மாதிரி இருக்கணும். இதுல வந்து 36 என்ன? இதுக்கு விட வந்து 2. ஸ்ரீ மேகவண்ணன் காலத்துல வந்து புண்ணிய தந்ததாது வந்து கொண்டு வரப்படுது. சரி. பதுளை தூண்கல்வெட்டுல வந்து கேபிட்டிகம வர்த்தக மையம் பற்றி குறிப்பிடப்படுது. குறிப்பா அந்த சந்தையினுடைய நிர்வாகம், சந்தைக்கு வரி செலுத்தணும், அந்த கடை வரி போன்ற விடயங்களை பற்றி இந்த கேபிட்டிகம சந்தை கல்வெட்டு வந்து குறிப்பிடுது. அடுத்தது 37 கேள்வி. முதலாம் பராக்கிரமபாகுவினால வந்து சங்க ஒன்றிணைப்பு வந்து மேற்கொள்ளப்படுது. ஏனெண்டா தேவநம்பி தீசன், வட்ட காமினி, மற்றது வந்து எங்களுடைய மகாசேனன் காலத்துல வந்து
பௌத்தம் வந்து மூன்றா பிளவடுது, மூன்றாக பிளவடுது. ஒவ்வொரு மன்னட்ட காலத்தையும் மூன்றா பிளவடுது. அதை ஒன்றிணைச்சவனாக வந்து முதலாம் பராக்கிரமபாகு வந்து காணப்படுகிறான். இதை பற்றி குறிப்பிடுவது வந்து கல்விகாரை. அடுத்தது இரண்டாம் பராக்கிரமபாகு முதலாம் பராக்கிரமபாகும் சரி, இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் முதலாம் பராக்கிரமபாகு மன்னனின் பேரனாவான். இதுல வந்து ரெண்டுமே புல. முதலாம் பராக்கிரமபாகு புலனறுவை ராஜ்யத்துக்குரியவன். முதலாம் பராக்கிரமபாகு புலனறுவை ராஜ்யத்துக்குரியவன். முதலாம் பராக்கிரமபாகு புலனறுவை ராஜ்யத்துக்குரியவன். இரண்டாம் பராக்கிரமபாகு தம்பதினிய ராஜ்யத்துக்குரியவன். இரண்டுமே வேற வேற காலகட்டத்தால இருக்கிறாள் வந்து பேரனா வந்து கொள்ள முடியாது. எழுதிட்டீங்களா? இதுக்கு விட உண்டு. அடுத்த வந்து போர்த்துகேயரால் கண்டி ராஜ்யத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இறுதி போர் வந்து கண்ணுருவ போர். சரி, போர்த்துகேயரால வந்து 1638ஆம் ஆண்டு ஒல்லாந்தருடைய குறிப்பா வெஸ்டவோட் உடன்படிக்கையின் மூலம் ஒல்லாந்தருடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு போர்த்துகேயருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போர் தான் கண்ணுருவ போர். சரியா? அடுத்த இரண்டாம் ராயசிங்க மன்னன் முக்கிய எதிர்பார்ப்பு போர்த்துகேயரை இந்நாட்டில் வெளியேற்றுவதாகும். இந்த இரண்டாம் ராயசிங்கன் வந்துதான் ஒல்லாந்தரோட இந்த போர்த்துகேயரை வந்து வெளியேற்றணும் என்ற நோக்கில வெஸ்டவோட் உடன்படிக்கையை வந்து மேற்கொண்டு 1638ஆம் ஆண்டு கண்ணுருவ போரை வந்து நிகழ்த்துறான். சரியா? அதனாலதான் இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல என்ற பழமொழி வந்து இரண்டாம் ராயசிங்கன் காலத்துல வந்து புகழ்பெற்ற பழமொழியா வந்து காணப்பட்டது. சரியா? இதான் கதைங்களை. சரி சார். இதுக்கு விட வந்து 2. அடுத்த 39 நாங்க நோக்குவோம் என்றால் போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்து அச்சியந்திரத்தை அறிமுகப்படுத்தினது வந்து பிழை. போர்த்துகேயர் வந்து இலங்கைக்கு வந்து அச்சியந்திரத்தை வந்து அறிமுகப்படுத்தவில்லை. அடுத்த வந்து அச்சியந்திரத்தை உருவாக்கிய வந்து போர்த்துகேயர் சமய நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பது பிழை. சரியா? இதுக்கு விட வந்து 3. எழுதியாச்சு சார். ஒல்லாந்தர் காலத்துல வந்துதான் அச்சியந்திரம் வந்து வருது. 1739ஆம் ஆண்டு கொழும்புல தோற்றம் பெறுது. 1739ஆம் ஆண்டு கொழும்புல வந்து அச்சியந்திரம் வந்து தோற்றம் பெறுது. சரியா? சரி சார். அடுத்தது வந்து 1658ஆம் ஆண்டு நெற்காணி சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. சரி. 1978ஆம் ஆண்டு பெருந்தோட்டங்கள் வந்து தேசியமயமாக்கம் ஆரம்பமான வந்து பிழை. இதுக்கு சரி பிழை. விட வந்து 1. 39க்கு விட வந்து 3. ரெண்டும் பிழை. சரியா? சரி சார். இதுல வந்து கூகுள சர்ச் பண்ணி பாக்க நான் எனக்கு வந்து என்னண்டா 1975ஆம் ஆண்டு பெருந்தோட்டம் வந்து தேசியமயமாக்கப்பட்டன்னு சொல்லியிருக்கு. 1975ஆம் ஆண்டு பெருந்தோட்டம் வந்து தேசியமயமாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. சரியா? என்னண்டா பெஸ்பாட் பிடிஎஃப் கொண்டு போடுவேன் ஒரு 2 நாள் கழிய விட்டு. மற்றது இதுல வந்து 1972 அரசியல் திட்டமும் 1978 அரசியல் ஒப்பீடும் வேறுபாடும் வந்து பாயிண்ட்ஸா கிடக்கு நான் போட்டு விடுவேன். மற்றது வந்து பெஸ்பாட் சிலது வந்து போட்டு விடுவேன், அதை எழுதுங்க. மற்றது வந்து நீங்க ஒரு ஃபீட்பேக் கொண்டு எனக்கு மெசேஜா போடுங்க. என்னண்டா நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன செய்யணும், என்ன மாதிரி இருக்கு கிளாஸ் போடுங்க. மறக்காதீங்க. சரி, ஓகே.
ஏதாவது தேவையாண்டா சொல்லுங்க, நோட்ஸ் எதாவது தேவையாண்டா. மெட்டாக்களும் இங்க கேளுங்க, மெட்டாக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒருத்தர் மட்டும் வரையில 2 பேரும் வந்திருக்கணும். சரி. சரியா? சரி சார். ம்.